ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவின் இருக்காரு. நிவின் வேக வேகமாக வந்து காரை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்துட்டு, யமுனா என்னாச்சு யமுனா, எப்பா நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் யமுனா நீ இப்படி இருக்க, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இந்த அளவுக்கு நீ இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டே இருக்க பொண்ணுல டே கண்ணு இருட்டுதுடா காப்பாத்துறா நான் மாத்திரையை போட்டேன்டா, ஏன்டா நீ இவ்வளோ பேசுகிற, என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேருடான்னு அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இது புரியாமல் என்னை பிடிக்கலன்னா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லிட்டு இருக்காரு. டே கருத்து கண்ணாயிரம், உன் கருத்து அப்புறமா சொல்லுடா, என்னை இப்போ காப்பாத்துடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறுது. இந்த பொண்ணு கதறல தாங்க முடியாமல் திரும்பி பேசிக்கிட்டே இருக்க. டப்புக்குன்னு இருமுது. என்னடா அது ஒரு இருமலை போடுறாரேன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். உடனே வந்துட்டு யமுனா என்னாச்சு ஏன் தட்டி எழுப்புற, அந்த பிள்ளை தூங்குதா, சூசைட் இடம் பட்டுருச்சு, எரும மாடை இப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படிங்கிற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் இவர் பொறுமையாக தேடுறாராம். அந்த மாத்திரை டப்பா கண்ணில் படலாம். பார்த்ததுக்கப்புறம் தான் அச்சோ இப்படி ஒரு முடிவு எடுத்துறியே, என்னால் முடியலையே சொல்லிட்டு இவர் குத்திக்கிறாராம், குமரிக்கிறாராம். நீ இங்கே அரை மணி நேரம் ஓட்டு, ஆயுசு போயிடும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம யமுனாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுங்களா, இப்படி பாசத்தை காமிக்கிறேன்ற பேரில் என்னை பரிதவிக்க விட்டுறாதரா, என் உயிரை காப்பாற்றுறான்னு அந்த பொண்ணு நினைக்குது. அதுக்கப்புறம் இவர் அப்படியே உள்ளங்கையில் தாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாராம். சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுப்பா, என்னால் எடுக்க முடியாதுன்னு அவர் சொல்ல, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதான்னு டாக்டரே மிரட்டுறாராமா. இது எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, சரி விடுங்க, பல படத்தில் இதை காமிச்சிருக்காங்க, இவங்க இதை உருட்டுறாங்க, இது ஒரு உருட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு கடைசியாக கேட்குறேன், நீ வருவியா வரமாட்டியா, பார்ட்டிக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம காவிரிகிட்ட கேட்க, இல்லை முடியவே முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யமுனா ஒரு பக்கம் வலைவீசி தேடுறாங்க. தேடாதமா அந்த பொண்ணு எங்கே இருக்காது. ஃபோனை கண்டுபிடிச்சா ஃபோனில் சுவிச் ஆஃப்னு இருக்குது. ஆன் பண்ணி பார்த்தா சூசைட் அட்டம்ப்ட்னு எழுதி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நிவினுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, நிவின் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வான்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக் உட்காரங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் குமரன் வாழ்த்துக்கள்லாம் பாராட்டெல்லாம் வாங்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.